விடாமுயற்சி அஜித்தோட துணிவு படம் 2023 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 2 வருட எதிர்பார்ப்போட இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் வந்துச்சு. ஆனால் ரிலீஸ் தேதி தள்ளி போயிடுச்சு. பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்கு, அதுக்கப்புறம் ரெகுலரான ஒரு அஜித் படம் கிடையாது, மாஸ் ஆடியன்ஸ்க்கான படம் கிடையாது. இது மாதிரியான பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா முதல் காட்சியே அந்த படத்துக்கான நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு எதுவாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் முதல் நாள் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய வசூல் வந்துச்சே தவிர அடுத்தடுத்த நாட்களில் வசூல் மிகப்பெரிய ட்ராப் ஆகிடுச்சு. ஆன்லைன் புக்கிங் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப புவர் ரெஸ்பான்சிபிளாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் அந்த படம் ஒரு 4-5 நாட்கள்லேயே 100 கோடி வசூல் பண்ணிச்சு அப்படிங்கிறதெல்லாம் அறிவித்தாங்க. நாமளும் அதை ஷேர் பண்ணோம். அதே சமயத்தில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி படம் அப்படிங்கிறது தான் தியேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் திரும்ப சொல்கிறாங்க. அஜித்குமாரோட இந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படம். இதை பார்த்திங்கன்னா விஸ்வாசத்தோடோ இல்லை துணிவோட கம்பேரை பண்ணக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் வலிமையை விட இது ஒரு தோல்வி படம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு திரும்ப சொல்கிறாங்க. மிக முக்கியமாக திருச்சியில் இருக்க ஒரு தியேட்டர் ஓனர் ஸ்ரீதர், அவர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹீரோ படம் ஓடினாலும் சரி ஓடனாலும் சரி அதை ஓப்பனாக சொல்லிடுவார், யாருக்கும் பயப்பட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உடையவர். ஸோ அப்படிப்பட்ட ஸ்ரீதரை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விடாமுயற்சி படம் ஒரு கசப்பான அனுபவம், வசூலே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இதை விவேகம் 2 அப்படின்னு கூப்பிட்றதான் தெரில. ஏன்னா அந்தளவுக்கு வசூல் மிக மோசமாக இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா முதல் காட்சி பார்த்த ஆடியன்ஸை கூட திருப்திப்படுத்தலை அந்த விடாமுயற்சி படம். ஸோ ஃப்ராங்காக சொல்லணும்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் தான். எங்களோட வாழ்க்கையில் விடாமுயற்சி ஒரு கசப்பான அனுபவம்னு ரொம்ப ஓப்பனாகவே போட்டு உடச்சிட்டாரு. ஸோ ஒரு தியேட்டர் ஓனரே கசப்பான அனுபவம் அப்படின்னு சொல்கிறது அந்த படத்தோட தோல்வி எந்த அளவுக்கு மிக பெருசு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ பொறுத்து பார்ப்போம். இந்த விடாமுயற்சியால் தோல்வியால் ஏகப்பட்ட நஷ்டம் அடைந்தவங்க எல்லாருக்குமே அஜித்தோட அடுத்து வர படமான குட் பேட் அக்லி இந்த படம் ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குதா, விடாமுயற்சி நஷ்டத்தை சரிகட்டுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.